வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபியனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபசுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வ மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. இப்புனிதமான அவைக்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜாமியா மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரியுடைய கல்வி மிக்க முதல்வர் எங்களுடைய ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய அமர் குபலா அவர்களே, சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த கோயம்புத்தூரில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற கரும்புக்கடை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் செங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் பாக்தவி அமரத் அவர்களே, ஜாமியாவினுடைய பேராசிரியர் பெருமக்களே, ஜாமியாவினுடைய நிர்வாக பெருமக்களே, நீடூர், நெய்வாசல், பாபா நகர் 3 ஜமாத்தில் இருந்தும் இன்னும் வெளியூர்களில் இருந்தும் வருகை புரிந்து மீலாது பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, இளைஞர்களே, பாசத்திற்குறித்தான தாய்மார்களே, ஜாமியா மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரியுடைய மாணவ சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து முடிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொல்லும்பரான வாழுகின்ற நன்மக்களாக நேர்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அண்ணலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. கண் குளிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரசூலுல்லாஹி இஸ்லாமுடைய தொடர்பை தருவானாக. குத்துபு நாயகம் இன்னும் எல்லா வலிமார்களுடைய துஆவிலையும் நமக்கு ஒரு பங்கை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் நம் அனைவர்களையும் வலிமார்கள் அவுலியாக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டியவர்கள், நாம் முன்னேறுவதற்கு காரணத்திற்காக இருந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தலைமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அகில உலக தலைவர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருவிழா எடுத்து தொடராக 4வது தினத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நுபுவத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 23 வருஷம்தான். அதிலேயும் 13 ஆண்டு காலம் மக்காவிலே தன்னுடைய வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்தார்கள். 3 ஆண்டு காலம் ஃபித்ரத்துல் வஹி இறங்கவில்லை. மக்காவில் இருக்கின்ற காலத்தில் நிகிதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது ஏகத்துவத்தை பற்றித்தான். அல்லாஹ் ஒருவன், நான் அவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்பதைத்தான் நீளமாக மக்காவில் இருக்கும்போது பேசியிருக்கிறார்கள். மக்காவை விட்டு நாடு திறந்து
மதீனாவுக்கு வந்து 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அந்த 10 ஆண்டு காலத்திலே எத்துணை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் பேச முடியாத எல்லா பேச்சுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பேசியிருந்தார்கள். அவர்கள் பேசாத தலைப்பு இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டு காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடித்தார்கள். அனைத்தையும் பேசியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை, ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்ப்போமேயானால் எந்தெந்த தலைப்புகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்காங்க பாருங்கள் சகோதரர்களே. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் கேட்கிறார்கள், செய்தனா ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அவர்களுக்கு உயர்ந்த உணவுகள் இருக்கிறது. வமா தஷ்தஹீல் அன்ஃபுஸ், அவருடைய நஃப்ஸ் ஆன்மாக்கள் விரும்புகின்ற அத்தனையும் சொர்க்கத்தில் கிடைக்கும். அவருடைய மாளிகையை பற்றி பேசுகிறான், அவருடைய உணவை பற்றி பேசுகிறான். அவர்கள் சாப்பிடுகிற தட்டுகளை, கோப்பைகளை, அவர்கள் பருகுகின்ற கிளாசுகளை, டம்ளர்களை, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வானத்தின் சொக்குகளை எல்லாத்தையும் அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் படிக்கின்ற கட்டி, அந்த நெட்டை எப்படி இருக்கும், அந்த வட்டமேசையிலே உட்கார்ந்து பேசுவார்கள் என்றெல்லாம் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நெடுக பேசுகிறான், நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சொர்க்கவாசிகள் இன்பம் அனுபவிப்பாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க என்று சொல்லுகின்ற அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள் தூங்குவார்கள் என்று எங்கேயுமே சொல்லல. வஜால்னா நோமுக்கும் சுபாத்தா உலகத்துலதான் தூக்கத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக்கியிருக்கிறோம். உலகத்துல மக்கள் தூங்குகிறார்கள், ஆண்கள் தூங்குகிறார்கள், பெண்கள் தூங்குகிறார்கள், எல்லாரும் தூங்குகிறார்கள். ஆனா சொர்க்கவாசிகள் எங்கும் தூங்குவார்கள் என்று இல்லையே யா ரசூலல்லாஹ், ஐயனாம அழுகுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நாள் கேட்கிறாங்க. பாருங்க எப்படி குர்ஆனை ஓதிட்டாங்கன்னு பாருங்க தாய்மார்களே. சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் எப்படி கவனமாக குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். சொர்க்கவாசிகள் தூங்குவாங்கன்னு எங்கேயுமே இல்லையே. ஐயனாம அழுகுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாசிகள் தூங்குவார்களா என்று கேட்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். தெரிஞ்சா உடனே பதில் சொல்லுவாங்க, தெரியவில்லை என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு சொல்றேன். ஒரு தடவை ஒரு சஹாபி கேட்கிறாங்க, உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது, உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் எது என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தெரியல இந்த கேள்விக்கு பதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு சொல்றேன். உடனே வந்துட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் இந்த மனிதன் இடத்தில் கேள்வி கேட்கிறார், உலகத்தில் உள்ள இடங்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எது, உலகத்தில் உள்ள இடங்களில் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் எது, கோபமான இடம் எது என்று கேட்கிறார். நான் அதிரி எனக்கு தெரியாதுன்னு, உங்களுக்கு தெரியுமா? வல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மின ஸாயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை திருப்பி சொல்கிறார்கள். கேட்கப்பட்ட ஜிப்ரீலான நான் கேள்வி கேட்கிற உங்களை விட விளங்கியவன் அல்ல, எனக்கு தெரியலன்னு நான் போய் அல்லாஹ்ட்ட கேட்டு வர்றேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. கேட்டு வந்து சொல்றாங்க, நாயகமே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா போய் கேட்டேன், அல்லாஹ் தஆலா இப்படி பதில் தருகிறான், அஹ்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி தஆலா அஸ்வாகுஹா, உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள், உலகத்தில் உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு கோபமான வெறுப்பான இடம் பஜார்கள், கடைத்தெருகள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த பதில அந்த மனிதனுக்கு சொல்றாங்க. அவர் தெரிஞ்சா சொல்லிடுவாங்க, தெரியாட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு சொல்றேன் என்று பதில் சொல்லுவாங்க. சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களான்னு கேட்ட உடனே பதில் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டார்கள். தூக்கம் என்பது அகுல் மௌத், மௌத்தின் சகோதரன் சின்ன மௌத்து தான். தூங்கும் போது எதுவுமே தெரிய மாட்டாங்க இல்லையா, அது ஒரு சின்ன மௌத்து. சொர்க்கவாசிகள் தூங்கவும் மாட்டார்கள், சொர்க்கவாசிகள் மரணிக்கவும் மாட்டார்கள் என்று பதில் தந்தார்கள். சகோதரர்களை அனைத்தையும் பேசிட்டாங்க, அனைத்தையும் கண்மணி ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள்.
குறுகிய காலம் வாழ்ந்தாலும் பெண்ணும் பெரும் பேச்சுக்களை அனைத்து பேச்சுக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடித்தார்கள் சகோதரர்களை. அதை பின்பற்றி நடப்பதுதான் நமக்கு உயர்ந்து இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அதேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கொண்டு வந்ததை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எதையெல்லாம் விட்டு உங்களை விலக்கினார்களோ, தடுத்தார்களோ, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அதிலே வெற்றி இருக்கிறது, விமோசனம் இருக்கிறது என்று படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி பல வகையான முறையிலே அறிமுகம் செய்கிறார்கள். ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறார்கள், இன்னமா புயிஸ்தும் அல்லிமா, நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆசிரியர் எப்படி மாணவனுக்கு என்னத்தையும் சொல்லித் தருவாரோ, அதே போன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறுநீர் வைப்பது, எப்படி சுத்தம் செய்வது, எப்படி ஒளி செய்வது, எப்படி தொழுவது, எப்படி சாப்பிடுவது, எப்படி படுப்பது, எப்படி சிரிப்பது, முடி வைக்கிறது எப்படி, மீச வைக்கிறது எப்படி, தாடி வைக்கிறது எப்படி, நடப்பது எப்படி, அனைத்தையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, படுக்கின்ற முறை வலது பக்கம் ஒரு கழித்து படுக்கலாம், அது சுன்னத்தான படுக்கை. இடது பக்கத்திலையும் ஒரு கழித்து படுக்கலாம், அது நல்ல மருத்துவ குணம். இடது பக்கத்துல ஒரு கழித்து படுத்தா பிரி மோசம் ஏற்படும். இடது பக்கமும் நபி ஸல்லல்லாஹு படுத்திருக்காங்க, வலது பக்கமும் சரித்து படுத்திருக்காங்க. ஆண்கள் மல்லாந்து படுக்கலாம், அது நபிமார்களுடைய படுக்கையும் கூட ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்றால் வகி இப்போது வரும் என்று நபிமார்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாங்களா, மல்லாந்து படுப்பாங்க. ஆண்கள் மல்லாந்து படுப்பது சுன்னத், அது நபிமார்களுடைய படுக்கை. ஆண்கள் குப்புறப்படுத்தக்கூடாது, ஆண்கள் குப்புறப்படுப்பது ஷைத்தானுடைய படுக்கை. பெண்கள் மல்லாந்து படுப்பது ஷைத்தானுடைய படுக்கை. பெண்கள் வலது பக்கம் இடது பக்கம் சரிஞ்சு படுக்கலாம், அவங்க குப்புற கூட படுத்தலாம், அவங்களுக்கு தடை இல்லை. அப்ப சகோதரர்களே, படிப்பது எப்படி முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரலாம். படுக்கும் போது எப்படி ஓய்வு படுத்தணும். அல்லாஹ் அஸ்லம் வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வத் அம்ரி இலைக் வ அன்ஜஅது அம்ரி இலைக் லா மல்ஜஅ வலா மல்ஜஅ மின்க இல்லா இலைக் அல்லாஹ் ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த. இதுதான் இந்த துஆவை ஓதுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பாங்க என்று புகாரி செய்தியில் வருது. படுக்கும் போது எப்படி படுக்கணும், என்ன ஓய்வு படுக்கணும் என்கிறதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் சகோதரர்களை. அதை பின்பற்றி நடப்பதிலே நமக்கு பரக்கத் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அவங்க ஒவ்வொரு பேச்சிலையும் பரக்கத், அவங்க ஒவ்வொரு செயலிலேயும் பரக்கத், அவங்க அணிந்த ஆடையில் பரக்கத், அவர்கள் உமிழ்ந்த உமிழ்நீரில் பரக்கத். மஹமூது இப்னு ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸ் வருகிறது புகாரி ஷரீஃபிலே. அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சின்ன வயசு பிள்ளைங்க விவரமா 5 வயசுல பேசினா அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ளலாம் இந்த தலைப்பில் கூட இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மஹமூது ரபீ ரஹ்மத்துல்லாஹி 5 வயசு. எங்க வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எங்க வீட்டுல உள்ள கிணத்திலே தண்ணீர் உரைக்கப்பட்டு வாளியிலே தண்ணீர் இருந்தது. அந்த நீரை, அந்த தண்ணீரை பறி எடுத்து வாயிலே வைத்துக் கொண்டார்கள். வைத்து கொஞ்ச நேரம் வச்சு என் முகத்திலே உமிழ்ந்தார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறதுங்கிறாங்க மஹமூது ரபீ ரஹ்மத்துல்லாஹி. உமிழ்ந்த உடனே 5 வயசு தான். அந்த விவரமான பிள்ளை எடுத்து முகம், வயிறு, நெஞ்சி எல்லா இடங்களையும் தடவிட்டாங்களாம் மஹமூது ரபீ ரஹ்மத்துல்லாஹி. கவனமா பேசுகிறார். அது 5 வயசு பிள்ளை கவனமாக பேசினால் அது ஏற்றுக்கொள்ளலாம். இது உடல் புகாரிமா இதை ஒரு குறிப்பிட்ட தருவதை பார்க்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான வாயில் இருந்து உமிழ்ந்த உமிழ்நீர் அது பரக்கத்தானது. அவங்க உமிழ்நீருக்கு பரக்கத்து உண்டு, அவங்க உமிழ்நீருக்கு சிறப்பு உண்டு சகோதரர்களே. செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவுர் கோயிலே இருக்கும் போது கருணாகம் தீண்டிவிட்டது சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அவர்களை. அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கர்? எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டேன், ஒரு ஓட்டையும் அடைப்பதற்கு துணி இல்லை, என் காலால் அடைத்துக் கொண்டிருக்கிறேன் நாயகனே, ஏதோ ஒரு திசை சென்று தீண்டுகிறது, காலை எடுங்கள். இல்லையான சொன்னா பெரிய விசை சென்ற மாதிரி தெரியுது, காலை எடுக்க பயமா இருக்குது, எடுங்க சித்தி, எடுங்கள் அபூபக்கர் என்று சொல்ல எடுக்கிறார்.
எடுத்தா பெரிய கரு நாகம் வந்து நிற்குது. நபிசல்லாம் வேகமா கேட்டாங்க, ஏன் கடிச்ச? என் நண்பர் என்னுடன் இருக்கிறார், எனக்கு துணைக்கு வந்திருக்கிறார், எனக்கு காவலுக்கு வந்திருக்கிறார், ஏன் கடித்தாய்? வேகமாக கேட்டார்கள். அனல் பறக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாம்பு அமைதியாக பதில் சொன்னது, வேதக்காரர்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன், இறுதி நபி ஹிஜ்ரத்து போகும்போது இந்த புகையில் வந்து தங்குவார்கள் என்று வேதக்காரர்கள்ட்ட கேட்டேன். உங்களை தரிசிக்க வேண்டும், உங்கள் அருள் சிந்துகின்ற முகத்தை காண வேண்டும் என்ற ஆவலிலே உட்கார்ந்திருக்கிறேன். இந்த ஒன்றுல நீண்ட காலம் நீங்க வந்துட்டீங்க, உங்க அருள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தவம் இருந்தேன். பார்க்க தடுக்கிறார், எதுவேனா அதையெல்லாம் தடுத்துட்டேன் என்று பதில் சொல்லியது. உடனே அபூபக்கர் காலை நீட்டுங்கள் என்று சொல்ல முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள். அந்த விஷம் இறங்கிவிட்டது. பெருமாள் அபூபக்கர் சித்திகளை இல்லாமல் இந்த ஆபத்தை அந்த நேரத்தில் ஏற்படுத்துற. அப்ப அவங்களுடைய முபாரக்கான உமிழ்நீருக்கு பறக்கத்து இருக்கிறது சகோதரர்களே. அவர்கள் அணிந்த ஆடைக்கு பறக்கத், அவர்கள் போட்டிருந்த ஜுப்பாவுக்கு பறக்கத், அவர்கள் அணிந்திருந்த துணிக்கு பறக்கத், எல்லாத்திலையும் பறக்கத்து இருக்கிறது. ஹதீஸிலே புகாரி ஷரீஃபிலே வருகிறது, ஒரு பெண்மணி கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நஸஜத்து லக்க ஹாதிஹி, இந்த ஆடையை உங்களுக்கென்று நெய்தே நாயகமே என்று கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக்கிடுவாங்க. அன்னைக்கு வாங்கி வீட்டுக்குள்ள போய் அந்த ஆடையை அணிந்து கொண்டு வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு மனிதர் எந்திரித்தார், ஆசன ஆதிகி, இந்த ஆடை நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று சொன்னார். உடனே வீட்டுக்குள்ள போனாங்க, அணிந்த ஆடையை கலட்டி அவுத்த கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லோரும் அந்த மனிதரை ஏற இறங்க பார்க்குகிறார்கள். ஹதீஸ் குறிப்புல ஓர குறிப்புல போட்டிருக்காங்க. அப்படி கேட்டு வாங்கினவர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் பெரிய பணக்காரர், ஒரு செல்வந்தர், வாரி வழங்கும் வாரி வள்ளல் அப்துல் ரஹ்மான் அவுஃப். ஓர குறிப்புல அவங்க பேர் இருக்கு. ஹதீஸ்ல ஆம ரஜுலுன் தான் வருது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தான் அதை கேட்டு வாங்கிட்டாங்க. சொன்னாங்க, ஏற இறங்க பார்க்குகிற சஹாபாக்களை பார்த்து இதை நான் ஆசன ஆதி என்று சொன்னதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எனக்கு தருவாங்கிறதுக்காக, எனக்கு தருவார்கள் என்பதற்காக எழுதித்தான் ஆசன ஆதி என்று சொன்னேன். ஏன் தெரியுமா நான் வாங்கினேன்? இது எனக்கு கஃனாக அமைய வேண்டும் என்பதற்காக. அதை கூட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு அமைச்சு இப்படி கொண்டு வர்றாங்க. ஹயாத்தா இருக்கும் போதே கஃன் துணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாமா, வைத்துக் கொள்ளலாம் செய்தனா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹயாத்தா இருக்கும் போதே கஃன் துணியை ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மேனியில் அணிந்திருந்த அந்த பொன்னான ஆடையை அவர்கள் எடுத்து வச்சிருந்தாங்க. எனக்கு கஃனாக அமைய வேண்டும் என்று அதை நான் கேட்டு வாங்கினேன், உடுத்துவதற்கு அல்ல, இது எனக்கு கஃனாக அமைய வேண்டும் என்று வாங்கினேன். நான் அப்படியே அந்த துணி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கஃனாக அமைந்தது என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த சகோதரர்களை, அப்ப பெருமானாருடைய மேனியில் அணிந்திருந்த ஆடைக்கு பறக்கத்து இருக்கிறது என்பதை விளங்கிய சஹாபாக்கள் அவங்க மேனியில் போடப்பட்ட ஒட்டிக் கொண்டிருந்த ஆடையை தனக்கு கஃனாக அணிய வேண்டும் என்று வாங்கி வைத்திருக்கிறார்கள் பறக்கத்துக்காக. அவருடைய மகளார் புகாரி ஷரீஃபில் வருகிறது, ஸைனப் நாயகி வஃபாத்தான சமயத்தில் பெண்கள் எல்லாம் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில நின்று சொல்றாங்க, குளிப்பாடுகிற தாய்மார்களிடத்தில், என் மகளை நல்ல குளிப்பாட்டுங்க, இளந்த தலையெல்லாம் போட்டு குளிப்பாட்டுங்க, நல்ல 3 தடவை கழுவுங்க, நல்ல என் பிள்ளைய சுத்தம் செய்யுங்க, கஃன் அணிய வேண்டிய ஒரு நிலை வந்தால் கஃன் அணிந்து விடாதீர்கள், எனக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொல்ல, பெண்கள் எல்லாம் ஸைனப் நாயகி நபி ஸல்லல்லாஹு மகளாரை குளிப்பாட்டி முடித்துவிட்டு சொல்றாங்க, நாயகமே, உங்களுடைய மகளாரை குளிக்க வைத்து விட்டோம், கஃன் அணிய வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம், உடனே அணிகிறாங்க வருகிறேன் என்று சென்று உள்ளே சென்று உடுத்திருந்த அந்த ஆடையை, அந்த வேஷ்டியை கலைந்து ஈரத்தோடு சூடோடு கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுத்த அஷ்கிர்ன பிஹா, இதை என்னுடைய மகளுக்கு உள்ளாடையாக ஆக்குங்கள், சுத்தி சுத்துங்க,
ஷிஆர் என்றால் உள்ளாடை, திசார் என்றால் வெளியாடை. அன்னாசு திசாரும் அல் அன்சாரு ஷிஆரும் வன்னாசு திசாரும் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகளுக்கு உள்ளாடை ரொம்ப நெருக்கமானவங்க, மற்றவங்க எல்லாம் வெளியாடை என்று அன்சாரிகளை ஏற்றி போட்டு சொல்வதை ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அஷிகின் நபிகா இந்த என்னுடைய மகளுக்கு இதை உள்ளாடையா ஆக்கின உடனே அதை வச்சு ஒரு சுத்தி சுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் கபனாடை போடப்பட்டது. பெருமானாருடைய மேனியிலே ஒட்டி கொண்டிருந்த ஆடைதான் தெய்வ நாயகி உள்ளாடையாக கபனாக அமைஞ்சிருந்துச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். பெருமானாருடைய மேனியிலே இருக்கிற ஆடைக்கு பறக்கத்து இருக்கின்றது. முனாஃபிக்குகளுக்கெல்லாம் தலைவா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அவன் நயவஞ்சகன், பெருமானாருடைய துரோகி, முஸ்லிம்களுக்கு துரோகி, உள் ஒன்று வைத்து புற ஒன்று பேசுகிறவன். அவன் மரணிக்கிற நேரத்துல மகன் சஹாபி அவருக்கு சொல்லி அனுப்புறான் 3 விஷயம். மூத்தாய்க்காரு வந்து சொல்லுகிறார், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன், அவர் சஹாபி, அவர் பேரும் அப்துல்லா. ரசூலுல்லாஹ் தந்தை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இறந்துட்டாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வருத்தம் தெரிவிச்சாங்க. ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்ல சொன்னாரு. சொல்லுங்க என்ன? என் தாப்பனுக்கு நீங்க தான் ஜனாசா தொழுகை நடத்தணுமா? சொல்ல சொன்னார். இன்ஷா அல்லாஹ் தொழுவிக்கிறோம்பா. அதோடு மட்டுமல்ல, அனைத்து முடிச்சதுக்கு பிறகு கபர்ல நின்று எல்லாத்துக்கும் துவா செய்யற மாதிரி என் தாப்பனாருக்கு நீங்க துவா செய்யணுமா? செய்யணும்பா. உங்க ஆடை சட்டையை அவங்க தரணுமா? அதைத்தான் உள்ள போடணும்னு சொல்லியிருக்காரு. தருகிறேன் என்று ஆடையை குடித்தளிப்பினார்கள். மேனியில் கிடந்த சட்டையை கழட்டி விடுறாங்க. குளிக்க வைக்கப்பட்டுச்சு. அப்துல்லா இப்னு சலூலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையைத்தான் அந்த அப்துல்லா இப்னு சலூலுக்கு போடப்பட்டுச்சு. கொண்டு வந்தாங்க ஜனாசாவை. தொழுவிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க சஹாபாக்கள். தொழுகை நடத்துவதற்கு தயாராகிறார்கள், ஆயுத்தமாகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வந்து தடுக்கிறாங்க. நயவஞ்சகர்களின் தலைவன், முனாஃபிக்குகளின் தலைவன், அவனுக்கு நீங்க தொழுகை நடத்தக்கூடாது. இல்ல தொழுவிக்கத்தான் செய்யலாம், முனாஃபிக்கா இருந்தாலும் செய்யலாம், என் உம்மத்து தான் தொழுவைப்பேன், துவா செய்வேங்கிறாங்க. அவனுக்கு துவா செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தடை விதிக்கவில்லையா? தடை விதிக்கிறீங்க. அவர்களுக்கு பிழை கொடுக்க தேடுங்கள், முனாஃபிக்களுக்கு பிழை கொடுக்க தேடாமல் இருங்கள். 70 தடவை பிழை கொடுக்க தேடினாலும் மன்னிக்கவே மாட்டேங்கிறான். 71 தடவை பிழை கொடுக்க தேடினால் மன்னிப்பு உண்டு என்றால், நான் 71 தடவை அவர்களுக்கு பிழை கொடுக்க தேடுவேன் போய் முன்னாடி தக்பீர் கட்டினாங்க. எல்லா சஹாபாக்களும் பின்னால் தொழுதுட்டாங்க. அவனை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு துவாவும் ஓதினாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்தா அபதா வலா தக்கும் அலா கபரிஹி. நபியே நாயகமே, இது போன்ற முனாஃபிக்குகளுக்கு இக்காலமும் தொழுகை நடத்தக்கூடாது, கபருக்கிட்ட நீங்க நிற்கவும் கூடாது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கின பிறகு முனாஃபிக்குகளுக்கு தொழுவிக்கிறது இல்லை. அப்ப முனாஃபிக்களுடைய தலைவனுக்கு கூட தெரியும் பெருமானாருடைய ஆடைகள் பறக்கத் இருந்தது என்று. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, கலிமா சொல்லாம இருந்துட்டான். ஆனால் முனாஃபிக்குகளுக்கு கூட பெருமானாருக்கு பறக்கத் உண்டு என்பதை விளைந்திருந்தார்கள். ஆனா இன்று நிறைய பேருக்கு பெருமானார் மேனியிலே பறக்கத்து உண்டு, ஆடையிலே பறக்கத்து உண்டு, அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பறக்கத்திற்கு, அவங்க குடிச்சு வந்த தண்ணீர்ல பால்ல பறக்கத்திற்கு என்று விளங்காமல் இருக்கிறார்கள். விளக்கத்தை தருவானாக. பூமா நபி ஸல்லல்லாஹு பறக்கத்தையும் வாய்ப்பீட்டையும் தருவானாக. கண்மணி ஸல்லல்லாஹு பறக்கத்தினால் தீராத வியாதிகளை விட்டும் பாதுகாப்பானாக. ஆங்காரமாய் வெறுநோயும் ஔஷதம் இல்லா இந்நோயும் ஏந்தி திணறும் மரண நோய் ஈழை இழப்பு ஈரடைப்பு 4448 நோய்களையும் நாங்கள் காணாத ஒளிவச்சை நல்வழி காட்சி ரஹ்மானே. ஆசிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.